அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆன்ல வரக்கூடிய முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம். அது சம்மந்தமா நாங்க பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு உண்மையான ஒரு வரலாற்று சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். அவங்க 2 பேருக்குள்ள நடந்த அந்த உரையாடல்கள், அந்த நிகழ்வுகள். இதிலிருந்து நாம் என்னென்ன படிப்பினைகளை பெறலாம் என்பதை பத்தி சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆ கிளாசிக்கல் ஸ்காலர்ஸ் அதாவது முன் சென்ற உலமாக்கள் 150 படிப்பினைகள் வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. சிலர் வந்து அதுக்கு மேலேயும் எடுத்திருக்கிறாங்க. இந்த வரலாற்றிலிருந்து. ஸோ அல் குர்ஆனை நம்ப ஒரு கதை புக் மாரி, ஸ்டோரி புக் மாரி இது போல படிக்கக்கூடாது சகோதரர்களே. ஒரு ததப்புர் இருக்கணும். சரிங்களா? சிந்தித்தல். அல்லாஹ் சிந்திக்க சொல்றான் இந்த குர்ஆனை. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறான். அல்லது அவங்களுடைய உள்ளத்துல பூட்டு போடப்பட்டிருக்கான்னு சொல்லி கேட்கிறான். சரிங்களா? இப்ப யாருடைய உள்ளத்துல பூட்டு போடப்பட்டிருக்கோ, அவர்களால் இந்த குர்ஆனை சிந்திக்க முடியாது. இதிலிருந்து படிப்பினைகளை பெற முடியாது. தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது. ஸோ ததப்புர் செய்ய வேண்டியது நம்முடைய முக்கிய அம்சமாக இருக்குது. அல் குர்ஆனை படிப்பது, அதனுடைய தஃப்சீரை படிப்பது, அதன் பிறகு அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது. இது எல்லாமே முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு. இந்த காலத்துல நெறைய பேர் செய்யாத ஒரு அம்சமாக சரி நேரடியாக நம்ம இந்த வரலாற்று சுருக்கத்தை பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவ குத்பா செய்துட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு. இப்ப பனி இஸ்ரவேலர்கள்ல ஒரு மனிதர், மக்களிலேயே உங்களை விட அதிக இல்முடைய, கல்வியுடைய நபர் யார் என்று சொல்லும்போது கேட்கப்படும்போது, மக்களிலேயே யார் கல்வியுடையவர்? மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் என்று சொல்லிவிட்டாங்க. எதனால சொன்னாங்க? ஒரு கர்வத்தோடையா? பெருமையோடையா? நிச்சயமா கிடையாது. அப்படிப்பட்ட நபி அவர்கள் அல்ல. நபிமார்களுக்கு உகந்தது அல்ல அது. எதனால சொன்னாங்கன்னா, நான் தான் நபியாக இருக்கிறேன். இப்ப நபிக்கு தான் அல்லாஹ் வந்து அதிகமான கல்வியை குடுப்பான் மனிதர்களிலே. ஆனா நான் தான் என்று அவர்கள் சொன்னார்கள். சரிங்களா? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஒரு கண்டிக்கும் விதமாக அவர்களுக்கு சில படிப்பினைகளை உணர்த்த நினைக்கிறான். மாறாக அவர்கள் எது சொல்வது சிறந்தது என்றால், அல்லாஹு அலம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன் என்று அவர்கள் சொல்லியிருக்கணும். இப்படி சொல்லியிருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், 2 கடல்கள் சங்கமிக்கும் இடத்துல என்னுடைய அடியார் ஒருத்தவர் இருக்கிறாரு. அவர்கள் உங்களை விட கல்வியுடையவர் என்று என்ன சொல்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாம பயணிக்க சொல்லி சொல்றான். கல்வியை தேடி. மூசா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட ஒரு பிரயாணம் போறாங்க. நெறைய நிகழ்வுகள் நடக்குது. 2 பேரும் சந்தித்துக் கொள்றாங்க. அதன் பிறகு என்ன ஆச்சு என்பதெல்லாம் நம்ம பல பயான்கள்ல கேட்டிருப்போம். தஃப்சீர் நூல்கள்ல படிச்சிருப்போம். இப்ப டைரக்ட்டாக அதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போம். ஏன்னா, இதுதான் வந்து நெறைய பேர்கிட்ட லேகிங்காக இருக்கு. இந்த படிப்பினைகளை படிப்பது தான் நெறைய பேர்கிட்ட வந்து ஒரு லேகிங்கா இருக்கு. முதலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர். கல்வியை தேடி நீண்ட தூரம் பயணித்த முதல் மனிதர் என்று உலமாக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு நபியாக இருந்தும் கல்விக்காக அவர் பணிவோடு பயணிக்கிறார். இது ஒரு முதல் படிப்பினையாக இருக்கு. அப்ப நம்ப எந்த அளவுக்கு பக்கத்துல நடக்கக்கூடிய பயான் புரோகிராம்க்கு போறோம், போல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபி பயணிக்கும்போது நமக்கு என்ன வந்தது? மார்க்க பயான்களை நோக்கி படையெடுப்பதற்கு. 2வது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பணிவு. அவங்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போறாங்க. நெறைய சம்பவங்கள் நிகழ்குது. தன்னுடைய பணிவை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அது அவங்களுடைய பேச்சுல நம்ம பார்க்கலாம் அல் குர்ஆன்ல. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த கல்வியில கொஞ்சம் நான் தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். 3வது படிப்பினையாக பொறுமை. நீண்ட தூரம் பிரயாணம் செய்றாங்க, களைப்படையறாங்க கல்விக்காக. அல்லாஹ் சொன்னதுக்காக. இந்த பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முக்கியமா மார்க்க கல்வி படிக்கக்கூடியவர்களிடத்த பொறுமை ரொம்ப 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 அ முக்கிய தேவையாக இருக்கிறது. பொறுமையை இழந்தவன் மார்க்க கல்வி அவனால படிக்க முடியாது. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றவர்களை கொண்டு உங்களுக்கு பாடங்களை படித்துக் கொடுப்பான். மற்றவர்களை கொண்டு உங்களுக்கு படிப்பினைகளை உணர்த்துவான். எப்பவுமே அது ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவாக இருக்கிறது. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு என்ன செய்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பல படிப்பினைகளை அல்லாஹ் உணர்த்துகிறான். அப்ப மற்றவர்களிடமிருந்து நாம் பாடம் படிக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பலன் பெற வேண்டும் என்பதையெல்லாம் நம்ப இங்கே படிப்பினையாக பெறுறோம். அடுத்தது ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக, அதாவது ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் செய்றது எல்லாமே கரெக்ட்டாக இருக்கும் என்று நம்ம உடனே முடிவெடுத்துறக் கூடாதுங்க. ஆதாரத்தை பார்க்க வேண்டும். அவரிடம் நாம் வினவ வேண்டும். ஏன் இப்படி செய்றீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இன்று நெறைய பேர் என்ன நடக்குறாங்க, ஒரு ஃபேஸ் வேல்யூல இவரா? இவர் பெரிய சிறந்த ஒரு மனிதர். இவர் எது செஞ்சாலும் கரெக்ட்டா தான் இருக்கும் என்று ஆதாரத்தை பார்க்காமல் அவர் செய்வதையே ஆதாரமாக எடுத்துக்கொள்றாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ஒவ்வொன்றத்தையும் கேட்கறாங்க அவங்ககிட்ட. "இத ஏன் செய்றீங்க? இத ஏன் செய்றீங்கன்னுட்டு." இந்த ஒரு சிறந்த ஒரு பண்பு இதிலிருந்து நாம் வெளிப்படுகிறது. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா,
மற்றவர்களிடம் கேள்வி கேட்கும்போது ரொம்ப பணிவாக, கண்ணியமாக கேட்க வேண்டும். சரிங்களா? இன்றைய காலத்துல இது வந்து இல்லாத போயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். கேள்வி கேட்கும்போதே, "ஷேக் இது என்ன சொல்றீங்க? ஷேக் அது என்ன சொல்றீங்க?" அப்படி அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்கவில்லை. எப்படி பணிவாக அவர்கள் அப்ரோச் பண்றாங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம என்பதை வந்து நீங்க அந்த வரலாறை மறுபடியும் மறுபடியும் படிக்கும்போது உங்களுக்கே புரியும். அடுத்தது நபிமார்களும் சோதிக்கப்பட்டாங்க. இந்த பணிவு விஷயத்தில் நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள் என்பது நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுலேருந்து தெரியுது. அப்ப நம்ப எந்த அளவுக்கு சோதிக்கப்படுவோம் இந்த பணிவுடைய விஷயத்தில் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கியமான அம்சம் என்றால், மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இருக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல பார்த்தா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கைடன்ஸ் குடுக்குறான். அதன்படி ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் நடக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுக்கு மறைவான ஞானம் இல்லை. அல்லாஹ்விடமிருந்து பெறக்கூடிய அந்த செய்தி, இல்ஹாமை கொண்டு என்ன செய்றாங்க? அவங்க சில நிகழ்வுகள் நிகழ்த்துறாங்க. இப்ப இதிலிருந்து மறைவான ஞானத்தை நம்மளால் ஒருபோதும் அறிய முடியாது. சிலர் வந்து சொல்றாங்க, ஜோசியக்காரங்க, குறி சொல்லக்கூடியவங்க. இவர்கள் எல்லாம் மோசமான நபர்கள். அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்ல. அதனால நம்ப அவங்கள நம்பி ஏமாறக்கூடாது என்பது இதிலிருந்து தெரிகிறது. மேலும் ஞானம் சம்பந்தமாக சூஃபிகள்ல வழிகட்ட கூட்டங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம வேற லெவலுக்கு வந்து அவங்கள தூக்கி வச்சிருப்பாங்க. முஸ்லிம்ஸ் எல்லாமே தெரியும். அவங்க வந்து ஒரு வலி, அவுலியா. அவங்க வலி, அவுலியா தான். அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அவர்களுக்கு மறைவான ஞானம் தெரியும். அங்க வந்தாங்க மூசா, இங்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். இங்க வந்தாங்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்று நெறைய கப்ஸா கதைகளை விடுவாங்க. அதற்கும் அல் குர்ஆன், சுன்னாவுக்கும் சம்பந்தம் இல்லாதது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிலர் வந்து ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் உயிரோட இருக்காங்க. அங்க ஆஜராகுறாங்க, இங்க ஆஜராகுறாங்க என்றா, சூஃபித்துவத்தில இருக்கக்கூடிய ஒரு வழிகெட்ட கூட்டம் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறது. அதற்கும் குர்ஆன், ஹதீஸும் எந்த சம்மந்தமும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னவென்றால், ஆசிரியரிடம் படிப்பது அதுதான் சிறந்த ஒரு மன்ஹஜ் வழிமுறை. இப்ப இந்த இடத்துல பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஒரு மாணவர் போல அவங்க நடந்து கொள்றாங்க. இது நம்ம பார்க்கலாம். இன்னொரு படிப்பினை என்னன்னா, யூஷா பின் நூன் அவரை வந்து தன்னுடைய மாணவராக படிப்படியாக தர்பியத் செய்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்கள போட்ல கூட்டிட்டு போம்போது நம்ம பார்க்கலாம் இல்லையா? மேலும் அவங்க வந்து ஒரு பிழை விட்ட உடனே, அந்த மீன ஞாபகப்படுத்தலன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அந்த இடத்துல வந்து அவங்களை கடிந்து கொள்ளவில்லை. ரொம்ப பரிவோடு, கருணையோடு நடந்து கொள்றாங்க. இந்த தர்பியத் தான் யூஷா இப்னு நூன் அவர்களை பிறகு வந்து அல்லாஹ் வந்து அவங்கள நபியாக ஆக்குறான். பாலஸ்தீனத்தை, அதாவது ஜெருசலத்தை வெற்றி கொள்றாங்க. இதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு தர்பியத் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. பிஇذنில்லாஹ். அப்போ ஆசிரியரிடம் படிப்பதுடைய முக்கியத்துவமும், அதிலிருந்து நாம் பெறக்கூடிய தர்பியா படிப்பினையும் நம்ம பார்க்கணுங்க. இல்லைங்களா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீண்ட தூர பிரயாணமாக இருந்தாலும் மார்க்க கல்விக்காக நாம் போய் ஆகவே வேண்டும். அதை நாம் தெரிந்து கொள்ளணும். அத முதல்ல நம்ம வீட்ல இருக்கக்கூடிய, பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டும். அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன என்று பார்த்தீங்கன்னா, மார்க்க கல்வியை படிக்கும்போது இடையிடையில வந்து தடங்கல்களை நாம் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி பண்ணா முழுமையாக அந்த மாற்றுக் கல்வியை பெற்றுக்கொள்ள முடியாது என்பது இந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. அடுத்து நபிமார்களும் மனிதர்களே. அவர்களும் அவங்களுக்கும் மறதி ஏற்படும் என்பது இந்த வரலாற்றிலிருந்து இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மறந்துடுறாங்க. மறந்துட்டு திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறாங்க. சரிங்களா? அடுத்தது, ஏன்னா இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யுது? நபிமார்கள வேற லெவலுக்கு சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய பண்புகளை குடுத்து கூட தூக்கி விட்டுர்றாங்க. சோ இதை நம்ம வந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக இல்ஹாமுக்கும், வஹீக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டது வஹி. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டது வந்து இல்ஹாம். உள்ளத்தில் போட்டு விடுவது ஒரு விஷயத்தை. 2த்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் இந்த வரலாற்றிலிருந்து படிக்கலாம். மேலும் அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் மார்க்க கல்விய குடுப்பான் என்பதை வந்து இந்த படிப்பினை மூலியமாக நம்ம பெற முடியுது. யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவ நாடுறானோ அவங்களுக்கு மார்க்கத்துடைய கல்வியை கொடுக்கிறான் என்பது நமக்கு தெரியுது. மேலும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுக்கு மறைவான ஞானம் இல்லை என்பதும் புலப்படுகிறது. ஏன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே பனி இஸ்ரவேலருக்கு அனுப்பப்பட்ட மூசாவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியல வந்த நபர் எந்த நபர் என்று. மேலும் அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக என்ன என்று பார்த்தால், எதீம்களை, அதாவது அனாதையினை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்பாலான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பது இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு தெரிகிறது. மேலும் எல்லா காலத்திலும் ஒரு மோசமான ஆட்சியாளர் ஒருத்தர் இருப்பாரு. ரொம்ப பேராசை பிடித்த ஆட்சியாளர் இருப்பார் என்பதும் இந்த வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையாக இருக்கு. மேலும் அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
எத்தீம்களுடைய அதாவது பொருளாதாரத்தை ரொம்ப கவனமாக ஒருத்தர் இருக்க வேண்டும் என்பது இதுல புரிகிறது. ஏன்னா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாதுகாக்கிறதுக்கான முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள். அடுத்து ஒரு பிள்ளையுடைய மரணம். ஒரு பிள்ளையுடைய மரணத்துல பல ஹிக்மத்துகள் இருக்கலாம். நம்மளால அத புரிந்து கொள்ள முடியாது. இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிள்ளைய வந்து என்ன செய்றாங்க? அல்லாஹ்வுடைய ஆணையின்படி அந்த பிள்ளையுடைய விஷயத்தை வந்து முடித்து விடுகிறார்கள். காரணம் என்ன சொல்லப்படுது? அந்த பிள்ளை அந்த பெற்றோரை குஃப்ரில் தள்ள வாய்ப்பு உண்டு. ஃபியூச்சர்ல குஃப்ர்ல தள்ளி விடுவான் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு பிள்ளை இறக்குது என்றால், அதுல பல விஷயங்கள் இருக்கும். அது அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஃபியூச்சர் அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். அதனால வந்து இந்த ஒரு முக்கிய படிப்பினை இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் சிறந்தவர்களாக இருந்தால், அதைக் கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்? அதை ஒரு காரணமாக ஆக்கி பிள்ளைகளையும் பாதுகாப்பான் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கிய படிப்பினையாக இருக்கு. இந்த வரலாற்று சம்பவத்துல. எல்லாமே உடனே புரிஞ்சிடணும்னு அவசியம் இல்லங்க. கொஞ்சம் கால தாமதமாகும். அதுக்கான டைம் நம்ம குடுக்கணும் என்பது முக்கிய ஒரு இதுல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையாக இருக்கு. ஏன்னா, பொறுமையாக தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன நடந்தது? ஏன் நடந்தது? என்று சொல்லப்படுது. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு நம்ம ஒரு தீர்ப்பை கொடுக்கக்கூடாது. முழுமையான கல்வி இல்லாமல் ஒரு விஷயத்துல. சரி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? அவசரப்பட்டு எல்லாரையும் லேபிள் பண்ணிறது. இவன் முப்ததி, அவன் வந்து தக்ஃபீரி, அவன் வந்து அவன் வந்து காஃபிரு, இவன் வந்து பிதத்வாதி என்று சரியான ஆதாரங்கள் நிலைநாட்டப்படாமல், சரியான கல்வி இல்லாமல் உடனே தீர்ப்பு குடுத்தது. அப்புறம் தல மேல கை வச்சுன்னு உட்கார்ந்திருக்கிறது. தவறு செஞ்சுட்டோமே என்று. இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு பண்புகள். இதிலிருந்து நமக்கு இந்த படிப்பினைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினையாக, நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும், அம்சமாகவும் இருக்கும். நம்ப அடுத்தடுத்து வளருவதற்கும், அதிலிருந்து படிப்பினை பெற்று நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கும், சில சோதனைகளை அல்லாஹ் என்ன செய்றான்? நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்துகிறான் என்பது இந்த வரலாற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு முக்கிய படிப்பினையாக இருக்கிறது. அடுத்த ஒரு முக்கிய படிப்பினை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த படகுக்காரர்கள் வந்து ஏத்திக்கிட்டு போறாங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு நலவு செய்து குடுக்குறாங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஒரு நலவு செய்றாங்க. அல்லாஹ் அதற்கு பிரதிபலனாக என்ன நலவு செய்றான்? அவங்களுடைய கப்பல்கள் வந்து அந்த மன்னனால கைப்பற்ற முடியாத அளவுக்கு என்ன செய்றான்? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு ஒரு கைடன்ஸ குடுத்து, அந்த கப்பலை உடைக்குமாறு சொல்கிறான். மனிதர்கள் செய்யக்கூடிய இஹ்சான் நலவுகளுக்கு அல்லாஹ் பிரதிபலனாக அதைவிட பன்மடங்கு இஹ்சான் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அ ஜஸாவுல் இஹ்சான் இல்லல் இஹ்சான் இல்லைங்களா? இந்த ஒரு விஷயம் நமக்கு இந்த வரலாற்றிலிருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது. இறுதியாக தமக்கு உதவவில்லை என்றாலும், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க.